ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான். ஆல்ரெடி நம்ம 1 to 8 வரைய நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு டிஎன்டெட் அண்ட் தென் எஸ்டிடி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் புக்கு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ப்ரோஸ் 1 லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா நம்ம போயமும் சப்ளிமெண்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரோஸ் வந்துட்டு மெதுவாக பார்த்துருப்போம். அதே மாதிரி 9th நம்ம ஃபஸ்ட்டு போயம் சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரோஸ் கண்டினியூ பண்ணுவோமா, இல்லை ப்ரோஸ் முடிச்சுட்டு போயம் சப்ளிமெண்ட்ரி பார்ப்போமா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம 9th வீடியோஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் தென் எஸ்டிடிக்கான டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஸோ அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோஸ் 1 லேர்னிங் த கேம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சச்சின் டெண்டுல்கர் பற்றி தான் என்னென்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் க்ளாசரி, அதுக்கப்புறம் அந்த கிராமர் பார்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படிங்கிறது தான் என்னென்னா டெண்டுல்கர் அவர்களுடைய ஃபுல் நேம், ஓகேவா? சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படிங்கிறது தான். இவர் வந்துட்டு 24 ஏப்ரல் 1973 பிறக்கிறாரு. எங்கே அப்படின்னா மும்பை, ஓகேவா? மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் தான் என்னென்னா ஒரே பிளேயர் என்ன கோல் என்ன இது வச்சு அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ், ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் வந்துட்டு 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ் வந்துட்டு வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 டே இன்டர்நேஷ்னலில் டபுள் செஞ்சுரி போட்டவரும் என்னென்னா இவர் தான். அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 13,000 ரன்னுக்கு மேலே எடுத்த ஒரே ஆளும் இவர் தான், ஓகேவா? அண்ட் தென் இவர் மொத்தமாக 664 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாரு. டோட்டலாக 34,357 ரன்ஸ் வந்துட்டு என்னென்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இது ஃபுல்லுமே இவருடைய அச்சீவ்மெண்ட்டு தான், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. 2012 டெண்டுல்கரை வந்துட்டு ராஜ்யசபாவில் நாமினேட் பண்ணுறாங்க. இவர் அதுக்கப்புறமா 16 நவம்பர் 2013 என்ன பண்ணுறாரு, அவருடைய கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. அடுத்ததாக இவரை பற்றின, அதாவது பயோகிராஃபினா நம்ம யாராவது ஒருத்தங்களை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா அது பயோகிராஃபின்னு சொல்லுவோம். ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கும்போது தன்னை பற்றி தானே எழுதிக்கிறது ஆட்டோபயோகிராஃபி, ஓகேவா? சுயசரிதை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இவரை பற்றி சச்சின் டெண்டுல்கரை பற்றி அவர் எழுதின சுயசரிதை தான் என்னென்னா பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது, ஓகேவா? பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது தான் அந்த ஆட்டோபயோகிராஃபி நேம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து தான் நமக்கு இந்த லெசன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் என்னென்னா லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது. அப்போ லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. பிளேயிங் இட் மை வே, ஓகேவா? இது யாருடைய பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடையது. அவ்வளோதான். அடுத்ததாக அவர் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். 1994 அர்ஜுனா அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க. 1997 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. 1999 பத்மஸ்ரீ, 2008 பத்ம விபூஷன், 2013 பாரத் ரத்னா, ஓகேவா? ஸோ டோட்டலாக 5 அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததாக கோச் அச்ரேக்கர், ஓகேவா? அச்ரேக்கர் அப்படிங்கிறது யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய கோச் நேம் தான் என்னென்னா அச்ரேக்கர். இவர் வந்துட்டு 2 ஜனவரி 2019 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்து போயிடுறாரு. அவரோட 87 வயசில் இறந்து போகிறாரு, ஓகேவா? சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த இதுலேருந்து வருமானு தெரில, ஓகேவா? ஸோ கோச்சோட நேம் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, யார் அப்படின்னா அச்ரேக்கர், ஓகேவா? ஸோ அவருடைய 87 வயசில் சிவாஜி பார்க் ரெசிடென்ஸில் வச்சு இறந்து போகிறாரு. ஸோ இந்த நிகழ்வு வந்துட்டு என்னென்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களை ரொம்பவே பாதிப்பாக உண்டாக்குது. ஸோ அவரோட ஃபியூனரலில் ரொம்ப அழுதுகிட்டு அவருடைய பாடியை வந்துட்டு தூக்கிக்கிட்டு அந்த மைதானம் வரை என்னென்னா போயிருக்காரு, ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஜஸ்ட் என்னென்னா கோச் யார் அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிளாசரி போயிடலாம். ஸோ கிளாசரி வந்துட்டு கொஞ்சம் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்ததை விட கொஞ்சம் என்னென்னா வேர்ட்ஸ் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஓகேவா? அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்னா எமுலேட் அப்படிங்கிறது தான். எமுலேட் அப்படின்னா என்ன?
டு மேட்ச் ஆர் சர்பாஸ் டிப்பிக்கலி பை இமிட்டேஷன். அதாவது ஒருத்தங்களை பார்த்து அவங்கள மாதிரியே நம்ம பண்ணி அவங்கள விட அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டு மேட்ச் அப்படின்னாலே போட்டியிடுறது அந்த மாதிரி சொல்லலாம். போட்டியிடக்கூடிய தன்மை. ஓகேவா. எமுலேட் அப்படின்னா டு மேட்ச் அல்லது சர்பாஸ் டிப்பிக்கலி பை இமிட்டேஷன். அவங்கள மாதிரியே நம்ம பார்த்து செஞ்சு அவங்கள விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வந்துட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஓகேவா. அடுத்ததாக ஓவர் ஆட் அப்படின்னா என்ன? இம்ப்ரெஸ்ட் ஸோ மச் தட் தே ஆர் சைலண்ட் ஆர் இன்ஹிபிட்டட். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிறது. ஓவர் ஆட் அப்படின்னா இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இண்டக்ஷன்னா என்ன? தி ஆக்ஷன். இதை வந்துட்டு ஒரு செயல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இண்டக்ஷன் அப்படின்னாலே ஒரு செயல், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம்னா ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் சம் ஒன் டு ஒன் ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு குழுவில் இன்னொருத்தங்களை நம்ம ஜாயின் பண்ணுறோம், சேர்க்குறோம் புதுசாக அப்படின்னா அதையும் நம்ம இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒருத்தங்களை நம்ம ஒரு குழுவில் இணைக்கிறது. ஸோ அதுவும் ஒரு செயல் தான். ஓகேவா. காமனாக நம்ம ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிகோரஸ் அப்படின்னா ரொம்ப ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா ரொம்ப தரோவாக பண்ணியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப தரோவாக அவன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணான், அந்த மாதிரி வேர்டு தான் இங்கே வருது. அப்போ ரிகரஸ் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தரோ, இல்லைன்னா கேர்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேவா. அடுத்து நியூவான்சஸ் அப்படின்னா சப்டில் சேஞ்சஸ். அதாவது நியூவான்சஸ் அப்படின்னா நுணுக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுணுக்கமா அப்படின்னா நம்ம அந்த இது மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது அந்த இதை நோட்டீஸ் பண்ண கூட முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயம். ஓகேவா. நியூவான்சஸ் அப்படின்னா சப்டில் சேஞ்சஸ், ரொம்ப நுணுக்கமான சேஞ்சஸ் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. இது வந்துட்டு மீனிங்கில் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பிரஷனில் இருக்கலாம், இல்லைனா சவுண்டில் இருக்கலாம். ஓகேவா. நுணுக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பர்சியூ அப்படின்னா என்ன? அடைகிறது. ஓகேவா. இப்போ ஃபாலோ அல்லது சேஸ். நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு விஷயத்தை அடைய முடியும். ஓகேவா. ஸோ பர்சியூ அப்படின்னா நம்ம ஃபாலோ அல்லது சேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டெமினா அப்படின்னாலே நம்மளுக்கு பூஸ்ட் ஞாபகம் வந்துடும், பூஸ்ட் ஆடெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ ஸ்டெமினா அப்படின்னாலே என்னென்னா ஆற்றல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. த எபிலிட்டி டு சஸ்டைன் ஆர் ப்ரொலாங்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட்டுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்டெமினா. அடுத்து காக்டெயில்னால் என்ன? ஒரு மிக்ஸ் பண்ண ட்ரிங்க். அந்த இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்கலாம், லெமனேட் இருக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரப்பு, க்ரீமு, இதெல்லாம் ஆட் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு ட்ரிங்கை தான் என்ன சொல்கிறாங்க? காக்டெயில். அப்போ காக்டெயில்னால் என்ன? ஒரு ட்ரிங்க். ஓகேவா. காக்டெயில்னால் ஒரு ட்ரிங்க். அடுத்ததாக கிட் பேக் அப்படின்னா என்னென்னா இது வந்துட்டு லாங்காக சிலிண்ட்ரிக்கல். ஓகேவா. என்ன ஷேப்புன்னு கேட்கலாம். சிலிண்ட்ரிக்கல். ஓகேவா. ஸோ லாங்காக சிலிண்ட்ரிக்கல் ஒரு கேன்வாஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு என்னென்னா கிரிக்கெட் அசசரிஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் என்னென்னா கிட் பேக் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஸ்ட்ரைட் அப்படின்னா என்ன? எ ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் இன் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் ஆன் எய்ம். ஸோ நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் என்னென்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இல்லைன்னா ஸ்டேஜ் இன் ப்ராக்ரஸ், நம்மளுடைய அந்த குறிக்கோள் வந்துட்டு என்ன ஸ்டேஜஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா. அடுத்ததாக பார்த்தோம்னா எம்பராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்சியஸ், ஷேம் அல்லது ஆக்வர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆக்வர்டாக போயிடுச்சு எனக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு, அதாவது ஒரே அசிங்கமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வந்துட்டு ஒரு எம்பராஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா. ஷேம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெலி அப்படின்னா என்ன? கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள். கன்ஃபியூஸ்டு க்ரௌட் அப்படின்னா என்ன மீனிங்கில் வருது அப்படின்னா ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி மண்டே போட்டு குழப்புற மாதிரி ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கிறது. ஓகேவா. அங்கே இங்கேயும் ஏதாவது மக்கள் வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க, அங்கிட்டு ஓடுறது, ஏதாவது பேசுகிறது, அந்த மாதிரி ரொம்ப கூட்டமான அந்த ஏரியாவை கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ரொம்பவே கூட்டமான ஏரியா. அடுத்ததாக டிரான்ஸ்பயர் அப்படின்னா என்னென்னா கம் டு பி நோன் அல்லது ரிவீல்டு. அதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா. ரிவீல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது, சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் நமக்கு டிரான்ஸ்பயர் அப்படிங்கிறது வருது. அடுத்ததாக ஃபார்சைட்டட்னஸ் அப்படின்னா என்ன? ஃபார்சைட்டட்னஸ் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிற மீனிங்கில் நமக்கு இங்கே வருது. ஸோ தொலைநோக்கு பார்வை அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்னென்ன
இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ், ஓகேவா, ஒரு தொலைநோக்கில் ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம ஒரு அவேர்னஸாக இருந்துக்கிறது தான் என்னென்னா ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பங்க்டு அப்படின்னா என்னென்னா ஸ்கூலில் பங்க் அடிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டு மேக் ஒன் செல்ஃப் ஆப்சன்ட் ஃப்ரம் யர் கிளாஸ் ஆர் செஷன். ஏதோ ஒரு கிளாஸில் இல்லைன்னா ஏதோ ஒரு செஷனில் இருந்து அவங்கள அந்த இடத்துல இல்லாமல், அதாவது ஆப்சண்ட் ஆகுறது, அவ்வளோதான். ஸோ ஆப்சண்ட் ஆகுறது தான் என்ன சொல்கிறாங்க, பங்க்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஈஸ் அப்படின்னா என்ன, ஈஸியாக அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ ஈஸியாக அப்படின்னா என்ன, எஃபர்ட் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃபர்ட்லெஸ் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்து எவால்வ் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சி அடைகிறத நம்ம எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். வேறு மாதிரி என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, எவால்வ்னா நம்மளுடைய மாற்றங்களை கூட சொல்லலாம், ஓகேவா. நம்மளுக்கு இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த இதில் என்ன பார்ப்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அப்போ ப்ராக்ரஸ், ஓகேவா. ஸோ எவால்வ் அப்படின்னா ப்ராக்ரஸ். அடுத்து எக்ஸஸ் அப்படின்னா மிகுதியாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சர்ப்ளஸ். சர்வைவ் அப்படின்னா நம்ம வாழணும், ஓகேவா. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்டியூர். அடுத்து இம்மன்ஸ் அப்படின்னா கிரேட். இம்மன்ஸ்னால் மிகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரேட், இம்மன்ஸ்னால் என்ன, கிரேட், ஓகேவா. அடுத்ததாக ஆண்டனிம்ஸ் பார்க்க போகிறோம். ஆண்டனிம்ஸில் கான்சென்ட்ரேட். ஆண்டனிம்ஸ்னால் தெரியும், ஆப்போசிட், ஓகேவா. இப்போ கான்சென்ட்ரேட் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கான ஆப்போசிட் என்ன, டிஸ்ட்ராக்ட் ஆகிறது. டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுனா நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமை, ஓகேவா, கவனிக்க முடியாததை டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இன்எவிட்டபிள் அப்படின்னா கட்டுப்படுத்தவே முடியாத அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ ப்ரிவென்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அப்போ இன்எவிட்டபிளுக்கு ஆண்டனிம்ஸ் ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிவென்டபிள். அடுத்ததாக அக்கேஷ்னல்னா நம்மளுக்கு எப்போயாவது சீசனாக சொல்லுவாங்க, இல்லைனா எப்போயாவது அப்படிங்கிற மாதிரி. கண்டினியூவல் அப்படின்னா கண்டினியூவஸாக வருது. அடுத்து கம்ப்ளீட்னா முடிகிறது, இன்கம்ப்ளீட்னா முடியாதது. அடுத்து இன்சேன்னா முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா. கொஞ்சம் நாலேஜ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்சேன் அப்படின்னு சொல்லலாம். வைஸ் அப்படின்னா நாலேஜ் நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய நாலேஜபிள் பர்சனை வந்துட்டு வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இது வந்துட்டு நம்ம ஆண்டனிம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட்ஸ் ஆஃப் கோல் செட்டிங்ஸ். ஸோ நம்ம கோல் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு எப்படி கேட்கலாம்னா, இதை ஆர்டரை வந்துட்டு கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போது நம்மளுக்கு 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்டு மாற்றி இந்த சென்டென்ஸை எல்லாத்தையும் என்னென்னா மாற்றி ஆர்டரில் கொடுத்துட்டு இதை ரீஆர்டர் பண்ணுங்கள், கரெக்டான ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரலாம், ஓகேவா. ஸோ சீக்ரெட்ஸ் ஆஃப் கோல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் கிளியர் அண்ட் மெஷரபிள் கோல். உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் வந்துட்டு எழுதணும், ஓகேவா. அடுத்ததாக கிரியேட் எ ஸ்பெசிஃபிகேஷன் பிளான் ஃபார் ஈச் கோல். உங்களுடைய அந்த ஒவ்வொரு கோலுக்குமே நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத, பிளான் இல்லை அப்படின்னா அதுக்கான பிளானை வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி அதை நோட் பண்ணணும். ரீட் யுவர் கோல்ஸ் டெய்லி அண்ட் விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் அக்கம்ப்ளிஷிங் தம். உங்களுடைய கோலை டெய்லியும் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நினச்சி பார்க்கணும். ஸோ உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். அடுத்ததாக ரெஃப்ளெக்ட் ஆன் யுவர் ப்ரோக்ரஸ் டு சி இஃப் யூ ஆர் ஆன் டார்கெட். உங்களுடைய ப்ராக்ரஸ், அதாவது நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ப்ராக்ரஸை வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணணும், ரிப்பீட் எடுத்து பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் டார்கெட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அடுத்து ரிவைஸ் யுவர் ஆக்ஷன் பிளான்ஸ் இஃப் நீடட். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய நீங்கள் செஞ்ச அந்த பிளான்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கணும். செலிப்ரேட் யுவர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சாதனையை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், ஓகேவா. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளியரான கோல் எடுங்க, அதை எழுதி வைங்க, அதை வந்துட்டு அடிக்கடி பாருங்கள். அந்த ப்ராக்ரஸை நோக்கி தான் போகிறீங்களான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே லெங்க்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹோமோனியம் இருக்குது, ஹோமோஃபோன்ஸ் இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்குது, அடுத்து பேராலிம்பிக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நான் ஒரு 3 வீடியோவில் உங்களுக்கு ஒரு ப்ரோஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் லெங்க்த்தியாக போட்டாலும் நல்லா இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் தென் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகேவா. தேங்க்யூ.